இந்த நாளிலேயும் 2ஆம் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் எல்லாரும் தெரிந்த ஒரு வேத பகுதி தான், வாசிக்கலாமா? அவரை காண்பேன் இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன் சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும். ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும் என்று வாசித்தோம். ஒரு நட்சத்திரம் யாக்கோபில் உதிக்கும். இது பிலேயாம் கொடுத்த தீர்க்கதரிசன வார்த்தை. பிலேயாம் தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் கொடுத்த வசனத்தை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் நாளை நினைவுகூறும் நாட்களாக நாம் வந்திருக்கிறபடினாலே ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை உலகமெல்லாம் கொண்டாடி வருகிறது. அல்லேலூயா சொல்லுமா? ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை, தூதன் சொன்ன ஒரு வார்த்தை, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நல்ல செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எல்லா மக்களுக்கும் ஒரு நட்சத்திரம் பார்த்திங்கன்னா எல்லா நாடுகளிலும் நட்சத்திரம் பார்க்கலாம். சூரிய உதயத்தை எல்லா நாடுகளிலும் பார்க்கலாம். இந்தியாவுக்கு மட்டும் சூரியன் சொந்தம் இல்லை, முழு உலகத்திற்கும் சூரியன் சொந்தம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே யுனிவர்சல் ட்ரூத் என்று சொல்வார்கள். சன்ரைஸ் அண்ட் சன்செட், சூரிய உதயமும் சூரிய அஸ்தமனம். நோ ஒன் கேன் சேஞ்ச் இட். இதே போல் ஆண்டவர் இரட்சகராக இயேசு முழு உலகத்துக்கு சொந்தமானவர். அவர் பிறப்பை குறித்து பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த பிலேயாம் தீர்க்கதரிசி ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே நட்சத்திரம் இது வெளிச்சத்தை காண்பிக்கிறது. ஆண்டவருடைய நாம் மையப்படுவதாக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாளில் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்கு பண்ணார், உன்னுடைய சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலத்தனையாக மாறும் என்று சொன்னார். அந்த வசனம் சொல்லி 25 வருஷம் வரைக்கும் ஒன்றுமே நடக்கலை. ஆனாலும் பொறுமையோடு இருந்தார். ஆகவே தான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமுக்கு அடுத்த கொடுத்த ஆசீர்வாதம் விசுவாசிகளின் தகப்பன். நம்ம எல்லாம் ஆண்டவர் நமக்கு ஒரு வசனம் கொடுத்தா உடனே நடக்கணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அது தப்பு கிடையாது. ஆனால் சில வாக்குத்தத்தம் உடனே நடக்கும், சில வசனம் வாக்குத்தத்தம் கொஞ்சம் நாள் கடந்து நடக்கும். யோசேப்பு வாழ்க்கையில் 17 வயசில் போய் அவர் சொப்பனம் கண்டார், 30 வயசில் நிறைவேறுவதை பற்றி பார்க்கலாம். இதே மாதிரி காலம் நிறைவேறின போது என்று சொல்லி இயேசுடைய பிறப்பை பற்றி சொல்லப்படுகிறது. ஆனால் ஆபிரகாம் 25 வருஷம் காத்திருந்த ஒன்று நடக்கல. உடனே அவர் மனம் உடைஞ்சு சோர்ந்து போன போது அவருடைய கூடாரத்தில் குடியிருந்த பொழுது கர்த்தர் அவரை கூப்பிட்டு வெளியே வான்னு சொல்கிறார். வெளியேனா அவனுக்கு மன வருத்தம், ஆண்டவர் சொல்லி ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துட்டார். நமக்கும் சில காரியங்கள் நாம் நினைச்சது நடக்காட்டா நாம் உட்கார்ந்து சோர்ந்து போய் ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படி செய்யலைன்னு சொல்லி மனதில் சோர்ந்து போய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஆபிரகாமை வெளியே கூப்பிட்றார். வெளியே கூப்பிட்டு மேலே பாருன்றார். மேலே பார்த்த உடனே லுக் அப், மேலே பார். மேலே பார்த்தா நட்சத்திரங்களை பார்க்குறார். பார்த்த உடனே இந்த நட்சத்திரத்தை ஒன்றால் எண்ண கூடுமான்றார். எண்ண முடியல. ஆகவே எண்ண முடியாத அளவுக்கு நீ நினைக்கிற, இது வரைக்கும் எனக்கு ஒன்றும் நடக்கலன்னு நினைக்கிற. ஆனால் உன் மேலே நான் வச்சுக்கிற நம்பிக்கைன்னா நீ நினைக்கிறத விட வேண்டிக் கொள்வதை விட அதிகமான காரியத்தை செய்ய போகிறேன்னு சொல்கிறார். ஆமேன் சொல்லுமா? ஆமேன். அல்லேலூயா. கொஞ்சம் நல்லா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமேன், ஆமேன். நாசி சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. ஆமென். உயிர் உள்ள மீன் என்ன செய்யும்? உயிர் உள்ள மீன் என்ன செய்யும்? செத்த மீன். மேன். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே உன்னுடைய தலைமுறைகளை வானத்து நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலத்தை கடல் மணலை பாரு. இதெல்லாம் உன்னால் எண்ண முடியாது. லுக்கப், மேலே பாரு. இது மாதிரி ஒன்றை செய்ய போகிறேன். கடற்கரை மணலம் பாரு, அதை எண்ண முடியும். அதை விட நான் உனக்கு ஒன்று பெரிய காரணம். யாக்கோபில் ஒரு நட்சத்திரம் உதிக்கும். அந்த நட்சத்திரம் உன் வாழ்க்கையில் உதிக்கும். உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும், உன் வாழ்க்கை வெளிச்சமாக இருக்கும். இருண்ட வாழ்க்கை, ஆபிரகாமுடைய வாழ்க்கை இருண்ட வாழ்க்கை, ஒன்றும் இல்லாத வாழ்க்கை. ஒன்றும் இல்லாமல் இந்த வேதம் நமக்கு சொல்றது, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இல்லாதவைகளை இருக்கிறவர்களை போல அழைக்கிற ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அதை செய்வார். ஆமேன்னு சொல்லுமா? லூக்கான சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது எல்லாருக்கும் தெரிந்த வசனம் பராம தெரியும். யாரும் பராம சொல்ல முடியுமா? தேவனாலே கூடாத காரியம்
ஒன்றுமே இல்லை. சொல்லுங்களேன், சொல்லுங்க. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அப்போ இந்த எந்த சூழ்நிலை இந்த வார்த்தையை சொல்றாரு? தூதன் சொல்றாரு, மரியாதை பாத்தியமா, உனக்கு இனத்தளாகிய எலிசபெத் வயசான காலத்தில் இது வரைக்கும் ஒரு காரியத்தை எதிர்பார்த்தா, சகரியா எலிசபெத் கர்த்தருக்கு பிரியமானவங்க, ஊழியம் செஞ்சவங்க. அவங்க நாட்களில் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த காரியம் ஒன்று நடக்கலை. ஆனால் அது ஒன்று நடக்க போகுது. ஆண்டவர் சகரியா பார்த்து, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாக எலிசபெத் உனக்கு ஒரு குழந்தை பெற்றெடுப்பாள் அப்படின்னு சொல்லி சொன்ன போது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவளுக்கும் கொஞ்சம் அது கஷ்டமாக தான் இருந்தது. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தையை நம்பின பொழுது ஆண்டவர் அவங்க குடும்பத்தில் ஒரு பெரிய காரியத்தை செய்தார். இதை சொல்லிட்டு, எலிசபெத்து உன்னுடைய இனத்தனாகி எலிசபெத் இப்போ அவள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடந்திருக்கு. மனுஷனால் அல்ல, தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவள் வாழ்க்கையில் ஒரு முதுமையில் ஒரு அற்புதம் நடக்கு. அவன் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடந்தா உன் வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படின்னு சொல்றாரு. யாரை பார்த்து? மரியாதை பார்த்து. அல்லேலூயா சொல்லுமா? ஸோ டைரக்டாக சொன்னாலும் கொஞ்சம் யோசிப்பாரு. அந்த எலிசபெத் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை கர்த்தர் நான் செய்ய போகிறேன், அதே மாதிரி உன் வாழ்க்கையில் செய்ய போகிறேன் அப்படி சொல்லிட்டு என்ன சொல்ல வந்தார்? தேவனாலே கூடாத காரியம். எத்தனை பேர் விசுவாசிக்கிங்க? தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நல்ல சத்தமாக சொன்னான்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் நல்ல ஃபீட்பேக். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நான் செங்கோட்டையில் பாஸ்டாக இருந்தபோது அபுதாபியில் வந்த சபையில் உள்ள ஒரு ஃபேமிலி அங்கே ஒர்க் பண்ணாங்க. அபுதாபியில் 18 வருஷமாக குழந்தை இல்லை. அவங்களுக்காக ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தோம். அவங்க நல்ல கருவு பயந்தவங்க, நல்ல ஊழியத்தில் உதவி செய்வாங்க, நல்ல ஆண்டவருக்காக தாராளமாக கொடுக்குற குடும்பம். இப்போ ஒரு நாள் அதிகாலையில் 4 மணி இருக்கும் கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னார். நான் அந்த குடும்பத்தை ஆஸ்வதிக்க போகிறேன்னு சொன்னார். அப்போ அந்த நாட்களில் ஃபோன் வசதி இல்லை. ஒரு கடிதம் தான் எழுதியிருந்தேன். ஒரு கடிதம் பிறகு, அலெக்ஸ் ஆண்டு உங்களை நினச்சிக்கிறாரு, உங்களையும் உங்கள் குடும்பத்தின் கிருபாவையும் நினச்சி ஒரு ஆசிக்கிறாரு, ஒரு குழந்தை கொடுக்க போகிறாரு, அதுக்கு ஒரு பேர் வைங்கன்னு சொல்லி. அதே மாதிரி எக்ஸாக்டாக ஒன்றே நான் ஒரு குழந்தையும் பிறந்தது. குழந்தை பிறந்த ஒன்று எத்தனை வருஷம் கழிச்சு? 18 வருஷம் கழிச்சு கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அந்நாளை நினைத்தவர், ஆகாரை நினைத்தவர், இந்நாளிலே எங்களையும் நினைத்து நோவா நினைத்தது போல் எங்களையும் நினைச்சு குழந்தை கொடுத்தாருன்னா அதுக்கு ஒரு ஸ்தோத்திர கூட்டம், தேங்க்ஸ் கிவிங் சர்வீஸ். எனக்கு விசா கொடுத்து என்னை அழைச்சி என்னை ஆனர் பண்ணி ஒரு பெரிய தேங்க்ஸ் கிவிங் சர்வீஸ் வச்சுருக்காங்க. அப்படி தேங்க்ஸ் கிவிங் சர்வீஸ் நிறைய பேரை கூப்பிட்டுருக்கிறார். என் வாழ்க்கையில் செய்தது உங்கள் வாழ்க்கையிலையும் செய்வார். நீங்கள் அந்த ஆண்டவரை நம்பணும். வேதம் சொல்லுது, விசுவாசம் என்ன செய்யுமா? விசுவாசம் கேள்வி பரீட்சைக்கு வர்ற கேள்வி கிடையாது. விசுவாசம் வசனத்தை கேட்கறது, இயேசுவை பற்றி கேட்கறது. அந்த 12 வருஷமான பெரும்பாலும் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டபோது விசுவாசம் வளர்ந்தது. போய் தொட்ட உடனே எனக்கு சுகம் கிடைக்க நம்பினா போனால் தொட்டா சுகம் கிடைச்சிது. அது மாதிரி விசுவாசித்தாள். நீ விசுவாசித்தால் என்னுடைய மகிமையை காண்பாய். ஆகவே இந்த வாழ்க்கையில் செய்த காரியத்தை 4 பேருக்கு கூப்பிட்டு சொல்கிறதுக்கு நிறைய பேரை கூப்பிட்டு, இதே மாதிரி நிறைய பேர் கூப்பிட்டு வச்சுருந்தார். போய் அவருடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லி சாட்சியும் சொல்லி அப்படி ஜெபம் பண்ண போது அந்த மீட்டிங்கில் குழந்தை இல்லாத பல குடும்பங்கள் வந்திருந்தாங்க. அதில் சிறப்பாக திருவனந்தபுரத்தை சேர்ந்த ஒரு மலையாளி ஃபேமிலி, ஹஸ்பண்ட் பேர் மோகன், அந்த அம்மா பேர் அஜிதா. அவங்க 2 பேரும் வந்து இவங்க வாழ்க்கையில் செய்ததை அப்படியே நம்பினாங்க. கர்த்தர் அவங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆமென். எலிசபெத்தையும் ஆசீர்வதித்த ஆண்டவர் மரியாளையும் ஆசீர்வதித்தவர். இன்றைக்கு அந்த தேவன் சொன்ன வார்த்தை, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே. எலிசபெத் உன் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். மரியாளே உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியங்களை செய்வார். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லாம் நல்ல கரங்களை தட்டி என்று சொல்லி அந்த தேவன் மரியாளுக்கு எலிசபெத்துக்கு இரக்கம் செய்து உதவி செய்து அவருடைய சூழ்நிலையை மாற்றி அமைச்ச தேவன் எனக்கும் இன்னைக்கு ஒரு அற்புதம் செய்வார். ஒரு வெளிச்சம், யாக்கோபிலிருந்து ஒரு வெளிச்சம். யாக்கோபு ஒரு நட்சத்திரம், அது உதிக்கும். அந்த நட்சத்திரம் இது வெளிச்சத்திற்கு அடையாளமாக. பழைய ஏற்பாட்டில் வெளிச்சத்தை கர்த்தர் கொடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு வந்தார். புதிய ஏற்பாட்டில் சாஸ்திரிகளுக்கு அவர் வெளிச்சம் கொடுத்து அந்த நட்சத்திரத்தின் மூலமாக விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் இரட்சகராக இயேசுவை கண்டுகொள்ள, அவரை பணிந்து கொள்ள அந்த நட்சத்திரம் ஒரு வழிகாட்டியாக காணப்பட்டது. வெளிச்சம் கொடுத்தது. இருளில் நடக்கிறவர்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கும் அந்த வெளிச்சத்தை காணும்படி கர்த்தர் நம்முடைய கண்களின் திறக்க. நம்பர் 1,
யார் வெளிச்சம் என்றால் 27ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் சங்கீதம் 27:1 சொல்கிறது. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர். ஆமென். ஏசாயா சொல்லும்போது 60ஆம் அதிகாரத்தில் அவரே எனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார், இனி உன் சூரியன் அஸ்தமிப்பதில்லை, அவரே எனக்கு வெளிச்சம். இந்த காலை ஆராதனை கூட என் வாழ்க்கையில் இருள் சூழ்ந்த சமயத்தில் எல்லாம் அவரே என் வாழ்க்கையின் வெளிச்சமாக இருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லும்போது 18ஆம் சங்கீதம் சொல்கிற, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் இருளை வெளிச்சமாக்குவீர். வசனத்தை சொல்லுங்களேன், என் இருளை. ஆமென். 18ஆம் சங்கீதம் அங்கே தாவீது சொல்றார், என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாரு. என் கோட்டை, என் துருகம், என் நம்பிக்கை என்று சொல்லி பலவிதமான பேர்களாக சொல்லிட்டு அவர் சொல்றாரு, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த 18ஆம் சங்கீதத்தில் அவர் என்ன சொல்லுவார், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் இருளை நீர் வெளிச்சமாக்குவீர். அப்படி செய்யும்போது உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே ஒரு மதிலையை நான் தாண்டுவேன். ஆண்டவருக்கு எல்லாம் சொல்லுங்க, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். என் வாழ்க்கையை தூக்கி விடுங்க, என் வாழ்க்கையை பிரகாசிக்க செய்யுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கை ஒருவேளை நெறிந்த நாணலை போல மங்கி இருக்கிற ஒரு சூழ்நிலை காணப்படும். நீர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி இருக்கிற திரிகளை அணைத்து போடாமல் இருக்கிற ஆண்டவர், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவேன், என் இருளை வெளிச்சமாக்குவேன். யூ ஆர் மை லைட். நீங்கள் தான் என் விளக்கு, என்னை தூக்கி விடுற தெய்வம், என்னை ஆண்டவரை வாழ வைக்கிற தெய்வம். என் வாழ்க்கையில் சூழ்ந்திருக்கிற பிரச்சனைகள், நோய், பேய், கடன் தொல்லைகள், பலவிதமான நெருக்கங்கள், என் வாழ்க்கையில் இருள் சூழ்ந்த அனுபவங்கள், இந்த இருளிலிருந்து என்னை தூக்கி விடுறதுக்கு நீரே எனக்கு வெளிச்சமாக இருக்கிற. அல்லேலூயா சொல்லுமா, அல்லேலூயா. ஆமேன் சொல்லுமா, அல்லேலூயா. ஆண்டவரே என் விளக்காக நீ இருப்பதற்காக நம்பர் 1 அவரே நமக்கு வெளிச்சமாக இருக்கிறார். சங்கீதம் 119, 130, உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து நீங்க என்னை பிரகாசிக்கிற தெய்வம். உங்க வசனம் அது ஆவியாகவும் அது ஜீவனாயிருக்க மட்டுமல்ல, அது வெளிச்சமா இருக்கிறது. 119, 105 சொல்லுது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. சத்திய வேதம் தரின் கீதா, சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதா. எத்தனை துன்பம் துயர வந்து பக்தனை தேற்றிடும் ஔஷதம். எத்தனை துன்பம் துயர வந்து பக்தனை தேற்றிடும் ஔஷதம். சத்திய வேதம் பக்தரின் கீதா, சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், சுத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதா. நித்தம் விரும்பும் கர்த்தர் வசனம், சுத்த பசும்பொன் தெளிந்திடும் நித்தம் விரும்பும் கர்த்தர் வசனம், சுத்த பசும்பொன் தெளிந்திடும். இதயம் மகிழோ, கண்கள் தெளியோ, இருண்ட ஆத்மா உயிரடையோ. இதயம் மகிழும், கண்கள் தெளியோ, இருண்ட ஆத்மா உயிரடையோ. சத்தியமே பக்தரின் கீதா, சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதா. ஆமென், அல்லேலூயா. அவரே வெளிச்சம், அவருடைய வசனம் வெளிச்சம். யாக்கோபில் ஒரு நட்சத்திரம் உதிக்கும், அவருடைய வசனம், அவருடைய வசனமே சத்தியம். அவரே சத்தியம், அவருடைய வார்த்தையும் சத்தியம்.
உடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு அது வெளிச்சம் என்று சொன்னார். அந்த வெளிச்சம் பழைய ஏற்பாடு நாட்களில் பிதாக்களை வனாந்திரத்தில் வரும்போது அவங்க 40 வருஷம் நடந்து வந்தபோது இருள் தெரியாத இடங்கள், வழி தெரியாத பாதை, ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் பகலிலே மேகம், இரவிலே அக்கினி அவளை அற்புதமாய் நடத்தி வந்தது. ஆகவே ஆண்டவருடைய வார்த்தைக்காக நமக்கு நன்றி சொல்லுவோமாக. வழி தெரியாத நேரம் வரும்போது இந்த கர்த்தருடைய வசனத்தை நான் வாசித்து பார்க்கும் பொழுது அது சரியாய், அது சீராய், அது செம்மையாய் நம்மை நடத்தும். ஆமென், அல்லேலூயா. ஆகவே ஆண்டவருடைய நாம் மையப்படுவதாக. இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடாதபடி இந்த சத்ருவானவன் நம்முடைய கண்களை குருடாக்கி இருக்கிறதை பற்றி பார்க்கலாம். வேதம் சொல்கிறது 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 2:4. 2 கொரிந்தியர் 4 சாப்டர் 4 verse 4. அங்கே சொல்லப்பட்டது, தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி, மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்குள்ளே பிரகாசமாயிராதபடி பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய அநேகருடைய மனதை குருடாக்கி வச்சுக்கிறான். இந்த வசனம், இந்த வெளிச்சம் சிலருக்குள்ள வராதபடி அவங்க கண்களை குருடாக்கி வச்சிருக்கான். யோவான் 9ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பிறவி கூட நான் முன்னால் பாடிட்டேன், ஆண்டவரே இது இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர் செய்த பாவமா, இவனுக்கு பார்வை இல்லையே அப்படின்னு சொன்னப்போ அதுக்கு ஆண்டவர் இது இவன் செய்த பாவம் கிடையாது, என் பெற்றோர் செய்த பாவம் கிடையாது. இது கர்த்தருடைய நாமம் என் மூலமாக வெளிப்பட இருக்கு. ஆகவே தான் அநேகருடைய ஒருவேளை இந்த மாமிச கண்கள் சிலருக்கு தெரிந்திருந்தாலும் அவங்க இருதய கண்கள் குருடாக இருக்குது. இன்றைக்கி இயேசு ரட்சகர், இயேசு ஆண்டவர், இயேசு தேவன் என்று அறிந்து கொள்வதற்கு கர்த்தர் நம்முடைய மனக்கண்களை திறந்தார். மாமிச கண்கள் எல்லாருக்கும் இருக்குது, ஆனால் ஆவிக்கிய கண்கள் திறக்கப்பட ஆண்டவர் முதலாவது பிரசங்கம் இயேசு கிறிஸ்து லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் முதல் பிரசங்கம் பண்ணும்போது சொன்னார், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேலே இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையும், குருடர்களுக்கு பார்வை, பரிதிமேயுக்கு பார்வை கொடுத்தாரு. அவன் மாம்ச கண்ணை திறந்தார். ஆனால் நிறைய பேருக்கு மாம்ச கண்ணை திறந்திருக்குது, அவன் இதய கண்ணை திறக்கல. ஏன் இதய கண்ணுகள் திறக்கல? கோடி கோடியான மக்கள் தேசம் இந்தியாவில் இருக்காங்களே, 140 கோடி 150 கோடி மக்கள் இருக்கிறாங்களே, இவங்க மத்தியில் இந்த ஆண்டவர் இயேசு தான் தெய்வங்கிறத அரசாங்க கணக்குப்படி ஒரு 3% மக்கள் இயேசு தெய்வம்னு சொல்லி கண்டுகொள்ளக்கூடிய பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்துக்கிறார். அப்படியானால் கோடான கோடி மக்களுடைய கண்களை திறப்பதற்கு அவருடைய சமூகத்தில் ஜெபிப்போமாக. அப்படியானால் யார் அதை குருடாக்கி வைத்துக்கின்றார்? இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன், தேவனுடைய சாயலாக இருக்கிற சுவிசேஷத்தின் ஒளி அவருடைய உள்ளங்களில் பிரகாசமாக இராதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய கண்களை குருடாக்கி இருக்கிறான். ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் என்னை அபிஷேகம் பண்ண நோக்கம் என்னவென்றால் குருடர்களுக்கு பார்வை கொடுக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். ஆமென். நாம் செபிக்க வேண்டிய ஜெபம் என்னவென்றால், ஆண்டவரே எங்கள் கண்களை திறந்தீங்களே, தாபீது சொல்றாரு, உங்களுடைய வேதத்தில் உள்ள அதிசயத்தை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். இந்த வேதத்தில் அதிசயம் இருக்கு. என்ன அதிசயம்னா இயேசுவே அதிசயம். ஆமென் சொல்லுமா? உம்முடைய நாமம் என்ன? உம்முடைய நாமம் அதிசயம். நல்ல கரங்களை தட்டி, ஆண்டவரே அதிசயமாகி உம்மை பார்க்கும்படி என் வாழ்க்கை ஒரு அதிசயத்தை செய்து என் கண்ணை திறங்க ஆண்டவரே. ஒருவேளை மாமிச கண்ணு தந்திருக்கலாம், ஆனால் அவரை அறிகிற அறிவை பார்க்கும்படி, உம்மை அறிகிற அறிவை நான் அறிந்து கொள்ளும்படி என்னுடைய கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. தாவீது இந்த வேதத்தில் இருக்கிற அதிசயம், நீங்கள் தான் அதிசயம். உங்கள் அதிசயத்தை நான் பார்க்கணும், என் கண்ணை திறங்க. உடைய வேதத்தில் உள்ள அதிசயத்தை பார்க்கும்படி. வேதம், சாட்சி, பிரமாணம், கற்பனை எத்தனை பேர் கொடுக்குறாரு? அவர் சர்வ ஞானி, சர்வ வியாபி, சர்வ வல்லவர். அல்லேலூயா சொல்லுமா? அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. இவரை கண்டுகொள்வதற்கு எல்லாருடைய கண்களை திறக்கும்படி இந்த வேதத்தில் புதைந்திருக்கிற சத்தியத்தை கண்டுகொள்ள உங்களுடைய வேதத்தில் உள்ள அதிசயத்தை பார்க்கும்படி என் கண்களை திறந்துடும். ஆகார் சொன்னபோது, நீர் என்னை காண்கிற தேவன். அவளுக்கு வேண்டியது நீரூற்று, தண்ணீர். புருஷன் கைவிட்டார், நம்பி இந்த குடும்பம் கைவிட்டுச்சு, கையில் சாப்பாடும் போச்சு, தண்ணி இல்லை,
நீ யாரை நம்புறது? வனாந்தர வாழ்க்கை. பிள்ளை சாகிறத பார்க்க முடியாமல் தூரத்து உட்கார்ந்து அழுது ஜெபம் பண்ணிட்டு போது பிள்ளையின் சத்தை கத்த கேட்டார். பிள்ளையின் சத்தை கேட்ட போது அவள் கண்ணை திறக்கிறார், நீரூற்றை காண்பிக்கிறார். அப்போ தான் சொல்லலாம், அந்த அம்மா, நீ என்னை காண்கிற தேவன். நம்ம வாழ்க்கையில் வனாந்திரத்தை சுற்றி அலையும் போது நம்ம பக்கத்தில் இருக்கிற நீரூற்றே நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அவரிடத்தில் அன்புக்குரியவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ண நன்மைகளை கண்ணு கண்டதில்லை, காது கேட்டதில்லை. எந்த மனுஷன் இதை தோன்றி நினைப்பதற்கு வேண்டிக் கொடுக்க மேலாக நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு அற்புதத்தை செய்த கர்த்தர் உங்களுடைய கண்களை திறப்பாரா? ஆமேன். எனக்கு முன்னால் இருக்கிறத நான் பார்க்குறதுக்கு என் கண்ணை திறங்க, என் பக்கத்தில் இருக்கிறத பார்க்குறதுக்கு என் கண்களை திறங்க. நீங்களே என் முன்னால் இருக்கிறீங்க, உங்கள் வசனம் எனக்கு முன்னால் இருக்குது. நான் அதை அறிந்து கொள்ள open my eyes, I want to see you. இப்போ நம்ம சர்ச்சில் உள்ள சில பிள்ளைகளை பார்க்க வேண்டிய சந்தோஷம். டீனேஜ் குரூப், அவங்களே பாடல் எழுதி, அவர்களே இசை அமைத்து, அவர்களே நல்ல மியூசிக்கெல்லாம் போட்டு அழகாக வெளியே போய் நல்ல நிகழ்ச்சி எடுத்து வீடியோவில் அனுப்பியிருக்காங்க. பார்க்கும்போதே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒன்லி டீனேஜர்ஸ், ஆங்கிலத்தில் நல்ல வேர்டிங்ஸ் போட்டு நல்ல அவங்களே இசை அமைத்து அவங்களே ஆண்டவர் பாடி பல இடங்களில் போய் எடுத்து எனக்கு கொண்டு வந்து எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்ம பிள்ளைகளாம் இப்படி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்போ அவங்களுக்குள்ள திறமைகளை கத்த வளர்க்கும்படி கத்த கிருபை செய்கிறார். அதை அந்த நாட்களில் நீங்கள் பார்ப்பீங்க. இது எங்கேயோ ஒரு இடத்துல தான் அப்படி நடக்கும்னா இங்கே கத்த நடக்கு. நம்ம பிள்ளைகளுடைய தாளந்த கத்த கரங்களை தட்டி கத்துற ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அவைகளுக்குள்ள மறைந்திருக்கிற அந்த காரியத்தை கத்த திறக்கிறார். கண்களை திறக்கிற ஆண்டவர், வழிகளை திறக்கிற ஆண்டவர். அவரே வெளிச்சம், அவருடைய வசனம் வெளிச்சம். இந்த வெளிச்சத்தை பார்க்கறதுக்கு நம்ம கண்ணை அவர் திறக்கணும். அப்படி திறக்கும்போது நிச்சயமாக அவருடைய மகிமையை காண்போம். அல்லேலூயா சொல்லுமா? ஆகவே இந்த இருண்ட காலத்தில் யோவான் ஸ்நானகன் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடையில வாழ்ந்தாரே, அவர் வாழ்ந்த காலம் இருண்ட காலம்தான், வெளிச்சம் இல்லாத ஒரு காலம்தான். வெளிச்சம் இல்லைன்னா ஆண்டவருக்கும் மனுஷருக்கும் தொடர்பு இல்லை. நம்ம எல்லாம் ஃபோனில் வாசிப்போம், அவர் தொலை தொடர்புக்கு தூரமாக இருக்கிறார்ன மாதிரி ஆண்டவருக்கு நமக்கு சரியான உறவு இல்லைன்னா இருண்ட நிலைமை தான். அந்த இருண்ட நிலைமையில் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருப்பதற்கு தான் யோவான் ஸ்நானகனை கத்த அனுப்பினார். யோவான் 5:35 வாசித்து பார்க்கும் பொழுது, இருண்ட உலகத்திற்கு எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக அந்த யோவான் ஸ்நானகனை கத்த அனுப்பின போது அந்த யோவான் ஸ்நானகனை குறித்து கத்த கொடுக்கிற சாட்சி என்னவென்றால், அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் காணப்பட்டான். அல்லேலூயா சொல்லுமா? 2025 டிசம்பர் மாதத்தில் கர்த்தருக்காக எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக உங்களை எந்த இடத்துல வச்சுக்கிறாரோ அந்த இடத்துல நீங்கள் பிரகாசமாக இருக்கும்படி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அன்பின் சிசனா யோவான் சொன்னார், 1ஆம் அதிகாரம் யோவான் 1:9, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. எல்லாம் சொல்லுங்க, மெய்யான ஒளி. உலகத்தில் பொய்யான ஒளி இருக்குது, மெய்யான ஒளியை கண்டுகொள்ள ஆண்டவர் சொன்னார், நீங்கள் தான் வெளிச்சம், நீங்கள் தான் பூமிக்கு உப்பாக இருக்கிறீங்க, நீங்கள் தான் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க. ஆண்டவருக்கு ஸ்தீவிதமாய் மனுஷன் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் பிதாவை மகிமைப்படுத்த உங்கள் வெளிச்சம், உங்கள் வெளிச்சம் எனக்குள்ள வந்த இயேசு உங்களுக்குள்ள உதிப்பாராக. ஆகவேதான் சங்கீதம் 67:1-2 வாசித்து பார்க்கும் பொழுது எல்லாம் சொல்லுமா, தேவனே பூமியிலே உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்சணை விளங்கும்படி தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். ஆமென். எத்தனை பேருக்கு இந்த வசனம் ஆசீர்வாதமா இருக்கு? சொல்லுங்க, தேவரீர். எல்லாம் சொல்லுங்க, தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உங்க முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுங்க. ஷைன் மீ ஓ லார்ட், ஷைன் அப்பான் மீ லார்ட். எங்கள் மேலே பிரகாசமாக. நாங்கள் சாதாரண ஆட்கள் தான். எங்கள் விளக்கை ஈற்றி நெறிந்த நாளிலே முறியாத தெய்வம், மங்கிருக்கிற திரிகளை அணையாதான் தேவரி எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய முகத்தை எங்களுக்கு பிரகாசிக்க பண்ணும். நீங்கள் பிரகாசிக்க பண்ணுங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே எழும்பி பிரகாசி, உன் வழி என்ன செய்தது? வந்தது. ஆகவே தூங்குற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு,
அப்பொழுது உன்னை கிறிஸ்து பிரகாசிக்க பண்ணுவார். ஆகவே இந்த நாட்களில் யாக்கோபில் ஒரு நட்சத்திரம் உதிக்கும். அது அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் யாக்கோபுடைய வம்சத்தில் வந்து வெளிச்சம் உதித்தனால, அந்த வெளிச்சமாக இயேசு ஒத்தனால, அதாவது அந்த இயேசு வந்தனால நம்ம வாழ்க்கையை பிரகாசிக்க செய்தார், நம்மையும் பிரகாசிக்க செய்த ஆண்டவர். நாம் இருக்கிற இடங்களில், பட்டணங்களில், இருக்கிற வீடுகளில் இந்த விளக்கை நாம் ஏற்றி அவருடைய நாமத்தை மையப்படுத்தும். அந்த நாட்களில் ஒரு பாட்டு பாடுவாங்க, அது இப்போ எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது. இயேசு கற்பித்தார் பாட்டு தெரியுமா? ஒளி வீசவே சிறு தீபம் போல ஒளி வீசுவோம், அங்கும் இங்கும் எங்கும் பிரகாசிப்போம். ஆமென். இது ஒரு சண்டே ஸ்கூல் பாடல். அந்த காலத்தில் வெள்ளைக்கார அம்மா எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. எப்போ? 50 வருஷத்துக்கு முன்னால். ஆனால் இது சூப்பர் பாட்டு. அந்த பாட்டை பாடி நீங்களும் ஆண்டவர் கண்டு பிரகாசம் இருக்க கிருபை செய்வார். அல்லேலூயா. இயேசு கற்பித்தார் வீசவே சிறு தீபம் போல அந்தகாரலோகில் ஒளி வீசுவோம், அங்கும் இங்கும் எங்கும் பிரகாசிப்போம், அங்கும் இங்கும் எங்கும் பிரகாசிப்போம். இயேசு கற்பித்தார் சிறு தீபம் போல நிற்கவே அந்தகாரலோகில் ஒளி வீசுவோம், அங்கும் இங்கும் எங்கும் பிரகாசிப்போம். ஆமென். அல்லேலூயா. பூமியிலே உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் தேசங்களுக்குள்ளும் உங்கள் ரட்சணை விளங்கும்படி எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உங்கள் முகத்தை பிரகாசிக்கப்படும். தகப்பனே, இந்த நாளில் தந்த வார்த்தைகளுக்காக நன்றி. எங்களை பிரகாசிக்க செய்கிற தேவன், எங்களுக்கு உதவி செய்யுங்க. நெறிந்த நாணலை முறியாத தெய்வம், மங்கிருக்கிற திரிகளை அணையாத ஆண்டவர், ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும் ஆண்டவரை சாஸ்திரிகளுக்கு வழிகாட்டினது, எங்கள் பிதாக்களுக்கு வனாந்தரத்தில் வழிகாட்டினது. உங்களுடைய வேதம் எங்களுக்கு வெளிச்சம், நிறைய வெளிச்சம். உங்கள் பிரசன்னம் எங்களுக்கு வெளிச்சம், உங்கள் அபிஷேகம் எங்களுக்கு வெளிச்சம். எங்களை நடத்துங்க. இயேசு நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுத்த நாம ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சேஷம் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கிய சந்தோஷ சமாதானம் நம் அனைவருக்கும் இருப்பதாக. God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Thank you for coming.